இன்னொரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, லேண்டிங் கியர் எடுக்காதனால அப்படியே விபத்துக்குள்ளாவறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது த்ரஸ்ட்ட வந்து நம்ம கொண்டு போலாம். ஏரோடைய ஸ்பீட வச்சு எல்லாம் தான் கொண்டு போலாம். அப்புறம் இந்த ஃப்ளாப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதுவும் வந்து இவ்ளோ பெரிய விபத்து நடக்கக்கூடிய அளவுல கொண்டு போய் விடாது. ஃப்ளாப் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி கிடைக்காது. அ ரட்டர், ஃப்ளாப் இதெல்லாம் வந்து வண்டிய ஸ்டேபிளா மேல்புறமா கொண்டு போறதுக்கும், ரட்டர் வந்து அ அது வந்து அப்படியே பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கெல்லாம் உதவும். இதெல்லாம் மெக்கானிக்கல் கண்ட்ரோல். நீங்க வந்து லீவர புடிச்சு இழுக்கிறதுனால மெக்கானிக்கல் கண்ட்ரோல் வரதுனால அ மேல பறக்கல. அதுக்குள்ள இருக்கக்கூடிய கண்ட்ரோல் சிஸ்டம் மென்பொருள். அதாவது இன்ஜின் வந்து இன்ஜின்ங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். உடைய டர்பைன்ஸ். இந்த இன்ஜின்லாம் நல்லா டெஸ்டட். 100 வருஷமா ஓடிட்டு இருக்கு. 150 வருடத்துக்கு முன்பாக ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய இன்ஜின். ஃப்ளைட் ஜெட் பிளேன்ல ஓடுறது எல்லாமே இந்த இன்ஜின் தான். அப்போ இது ஃபைட்டர் ஜெட்ல ஓடுறதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. அப்போ இங்க மெக்கானிக்கல் ஃபெயிலியர் கிடையாது. ஹைட்ராலிக் சிஸ்டம் ஃபெயிலியர் கிடையாது. இது வந்து இன்ஜின் வந்து ஷட் டவுன் ஆனதுக்கு எந்த விதமான மெக்கானிக்கல் ஃபெயிலியர் வாய்ப்பே இல்ல. அப்படி மெக்கானிக்கல் ஃபெயிலியர்